என்ன கேட்டாங்க, நீங்க வந்து குமரிமுத்தோட மகள், அவருடைய பேரை பயன்படுத்தி நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது அப்பாவே பொதுவா இன்னசென்ட்டா அப்பா ரொம்ப ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க பிழைக்க தெரியாத மனிதர் அப்படின்ட்டு. எனக்கு பிழைக்க தெரியாத மனிதர்னு சொல்றதை காட்டிலும் அந்த அன்பின் நிமித்தம் அவர் ஏமாந்து போயிடுவார். இல்ல அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. நானா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஜனகராஜ் அங்கிள் தான் வாடா போடான்னு பேசுற அளவுக்கு வந்து. அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஏன் சினிமா ஃபீல்ட்ல வரலன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்ப நீங்க சொன்னீங்க அப்பா விடல அப்படின்னு. ஏன்னா அது அப்பா இருக்கும்போது எங்களை வந்து அனுமதிக்கல, சினிமாக்கு பெண் பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லி. அது ஃபீல் பண்ணாமலாம் இல்லை, நிச்சயமாவே நான் அது ரொம்ப ஃபீல் பண்றேன். ஓகே, படத்துக்கு கூட கூட்டு போனது இல்லையா? படத்துல அப்பாவே படம் பார்க்க மாட்டாங்க. தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து படிச்சது, திருவருட்பா, புறநானூறு எல்லாம். ஆனா ரொம்ப அதிகமா கடைசி அவர் மரணம் வரைக்கும் அவர் படிச்சதுங்கிறது. இப்போ சொன்னீங்களே சினிமால தான் வந்து அவர் நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து. ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட எலிசபெத் அவங்க தான் அறிஞ்சிருக்காங்க. இவங்க அப்பா பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். குமரிமுத்து தமிழ் சினிமாவின் சிரிப்புக்கு சொந்தக்காரர், குணச்சித்திர நடிகர் மற்றும் காமெடி நடிகராக இருந்திருக்காரு. அண்ட் அவங்க அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் தான் இந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ண போகிறாங்க. வணக்கம்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை பற்றி தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க வெளியில். அவர் பண்ணிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், அப்பா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு வெளியில் மக்களுக்கு? மொத்தமாகவே அப்பா ஹெல்ப் பண்ணது தான். எனக்கு தெரியல அவருக்கு அது பிறவி குணம் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்கிறது வேற விஷயம் இல்லையா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இவர் கஷ்டத்தில் இருக்கும்போது, ஏன்னா ஆரம்ப நாட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளே வர முடியும் இல்லைங்களா. ட்ராமாக்குள்ளே வரதும் சரி, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வரதும் கஷ்டப்பட்டு தான். அப்பாவுக்கு வந்து ட்ராமா கலைஞர்களை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அப்பா அது ஆரம்பத்தில் அப்பாவும் ட்ராமா கலைஞர் அப்படிங்கிறதுனால அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கூட இருந்து பார்த்ததுனால என்னவோ அப்போவே வந்து அப்பா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதெல்லாம் நிறைய நாங்கள் நிறைய நேர்லையும் பார்த்துருக்கோம். அப்பா நிறைய சொல்லியும் அது இயல்பாகவே. ஆமாம், உதவுற குணம் இயல்பாகவே அதுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு. ஸோ நிறைய நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய புக்ஸ் படிப்பாரு, நிறைய எக்யூப் பண்ணிப்பாரு, அவரை வந்து எப்படி சொல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி. தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த தமிழ் ஆர்வம், அந்த தமிழ் படிக்க தெரிஞ்சதுனால அந்த இலக்கியங்கள் எல்லாமே அது யாரும் சொல்லி கொடுத்து அவர் படித்தது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்பா அவர் மறிக்கிற வரைக்கும் நிறைய புறநானூறு காரியங்கள் எல்லாமே வந்து திருக்குறளாக இருக்கட்டும், புறநானூறு இல்லை திருவருட்பா, அகத்தியரோட பாடல்கள், சித்தர்களுடைய புஸ்தகங்கள், இது எல்லாமே அவர் படிக்கிறது மட்டும் இல்லை, அதோட விளக்கங்களும் சேர்த்து தேடி படிப்பாங்க. ஸோ அவருக்கு யாரும் வந்து சொல்லி கொடுத்ததில்ல. தமிழ் பொறுத்த வரைக்கும், அந்த இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, அவராகவே எல்லாமே தெரிந்து கொண்டு படித்தது தான். ஸோ அந்த அளவுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகம் ஜாஸ்தி. கலைஞரை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க, அப்பா சின்ன வயசுலலாம் வந்துட்டு இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் போய் அப்பா மீட்டிங்ஸ்லலாம் போய் நின்று இவங்க பேசுகிற அந்த தமிழுக்காகவே அதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அரசியலுக்கு வர்றதுக்கும் அவருக்கு அந்த ஒரு காரணம் தான். காமெடியாக இருந்து பொலிட்டிக்கல் ஃபேஸ்க்குள்ளே வந்து, ஏன்னா நடிகர் சங்கத்தை கட்டுறதுக்காக அவ்வளோ குரல் கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலுமே நம்மளுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டாலுமே பரவாயில்ல, எனக்கு என்ன போனாலும் போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மனுஷன் இருக்கார்ல, அவரை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, உண்மையாகவே வந்து அப்பா வந்து ஒரு அன்பான மனிதர். ஸோ அவருடைய குணநலம் பற்றி அதிகமாக சொல்லணுன்னா அதுதான். இப்போ சொன்னீங்களே சினிமாவில் தான் வந்து அவர் நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நகைச்சுவை நடிகர்லாம் கிடையாது. அதே சமயம் சீரியஸான ஆளும் கிடையாது, எப்போவுமே ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரி கிடையாது. ஒரு அன்பான ஒரு நல்ல பாசமிகு மனிதர். அது வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, அவரை சார்ந்து பழகிற அத்தனை பேருக்குமே. அதே போல் அன்புனா வந்து அதிக அளவு யாராவது தன்னை அன்பாக நேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவோம்ல, உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு வந்து இவரும் அந்த அளவுக்கு அதிகமான அன்புடையவர். ஸோ சொல்கிறது போல் தைரியம்ங்கிறது வந்து அதிகம்தான் சொல்லணுன்னா. ஏன்னா இவ்வளோ விஷயங்களை வந்து பொதுவாகவே வாழ்க்கையில் இவ்வளோ
துன்பங்களை எல்லாம் கடந்து வந்து நிற்கணும் அப்படின்னா, ஏன்னா எவ்வளோ மன உளைச்சல்களை சந்திச்சு தானே அதை கடந்து நிற்கிறாங்க கண்டிப்பா. இல்லையா? இப்போ ஆமா. அப்பா மட்டும் சொல்லலை, எல்லா நிறைய பேர். ஆமா. நடிகர் நடிகை எல்லாருமே இல்லையா? ஆமா. அவங்க முன்னுக்கு வரணும்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் சகிச்சு அதையெல்லாம் கடந்து அவங்களுடைய அவமானங்கள் அதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். விஷயம் ஆமா. கிடையாது இல்லையா? அப்போ எனக்கு அப்பா மட்டும் இல்லை, அப்படி பார்த்தா அந்த மாதிரி கடந்து வந்த எல்லாருமே தைரியமுடையவர்கள் தான் இல்லையா? ஓகே. ஒரு லாங் டர்ம் கோலா இருந்துச்சு. அது அரசியல் ஏதாவது பதவி வாங்குறதுக்கு அப்படின்லாம் இல்ல. இல்ல 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 அந்த இல்ல மாதிரிலாம் இருக்காது. கிடையவே கிடையாது. ஆ. அப்படி பதவி வாங்கணும்னு ஆசை இருந்திருந்தா அவர் வாங்கியிருந்திருக்கலாமே. ம், ம், ம். இல்லைங்களா? அவர் வந்து போவாங்க, கழக பேச்சாளரா இருந்தாங்க. ஆ. ஸோ அந்த வேலை மட்டும் தான் அப்பா அந்த செய்வாங்க. பொசிஷனுக்கு மட்டும் அதுதான். அதே போல வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி போயி நெறைய காரியங்கள் சாதிச்சு அதெல்லாம் தெரியாது ஆக்சுவலா. ஓகே. அவ்வளோ தெரியாது. அந்த அந்த ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப கூட சமீபமா ஒரு பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க, "நீங்க வந்து குமரிமுத்தோட மகள். அவர் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கோட இருந்தாரு. அவருடைய பேரை பயன்படுத்தி நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கலாமே!" அப்படிங்கிற மாரி என்ன கேட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது அப்பாவே செய்யலல்ல. உண்மை. அது அப்பாவே அவரோட செஞ்சதில்ல. செல்வாக்கு அவரே அவர் பயன்படுத்தல. ஆமா அவரு இருந்தாங்க. ஆனா அவரே வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ அவரு பயன்படுத்திக்கல. புரியுது. யார்கிட்டயாவது போய் கேட்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகணும் அப்படின்னா கூட ரொம்ப தயங்குவாங்க. ம், ம், அந்த ம். ஒரு தயக்கம், அந்த ஒரு கூச்ச சுபாவம் அதெல்லாம் ரொம்ப இருந்ததுனால, யார்கிட்டயும் போய் உதவின்னு அவரு நின்னதில்ல. நின்றது கிடையாது. அவருடைய வேலை கலைஞர பிடிக்கும். கழக பேச்சாளரா இருந்தாங்க. அதுக்கு கூப்பிட்டா போவாங்க. அவ்வளதானே தவிர்த்து, அத வச்சு மற்ற எந்த காரியமும் அவர் சாதிச்சுக்கிட்டது கிடையாது. ஓகே. பொதுவா இன்னசென்ட்டா அப்பா இல்ல? ரொம்ப, ஆ. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப. ஆ. எல்லாரும் சொல்வாங்க, பிழைக்க தெரியாத மனிதர் மனிதர். அப்படின்ட்டுன்னு. எனக்கு பிழைக்க தெரியாத மனிதர்ன்னு சொல்றத காட்டிலும், அந்த அன்பின் நிமித்தம் அவரு ஏமாந்து போயிடுவாரு. புரியுது. அதீத நம்பிக்கை. அதாவது எல்லார் மனுஷங்க மேலயும் அதீத நம்பிக்கை. ம், ம், நான் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததுலருந்து நான் அப்பாவ அப்படிதான் பார்த்துருக்கேன். எல்லாரையும் நம்புறது. ம். அந்த நம்புறதுனால நெறைய விஷயங்கள் ஏமாந்துருவாரு. இழந்திருக்காருன்னு சொல்றீங்க. இழந்திருக்காரு நெறைய. இல்லக்கா, அப்படி இருக்கும்போது அப்பாவ வழிநடத்துறதுக்கு அம்மா இருப்பாங்க, நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்ம சொல்லுவோம்ல, "ஏன்பா இப்படி பண்றீங்க? இந்த மாரி பவர் இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரலாம்ல. நாங்களும் கொஞ்சம் முன்னேறுவோம்ல." அப்படின்னு நம்ம ஜெனரலா ஒரு அட்வைஸ் குடுப்போம். ம். அந்த மாரி வீட்ல ஏதாவது நீங்க அப்பா கிட்ட இல்ல சொன்ன நாங்க யாருமே அந்த மாரி பேச மாட்டோம். ஓ! அம்மாவுமே பேச மாட்டாங்க. அவருக்கான அம்மாக்கு ரெஸ்பெக்ட் அது டாப்ல அப்படி ஆமா. அம்மாக்கு வந்து சுத்தமா பேச தெரியாது. ம். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அம்மாக்கு வந்து சொல்லணும்னா கிச்சன் தான் உலகம். ஓகே. அவங்களுக்கு நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைக்கிறதோட சரி. அப்பாவ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ம், ம். அதேபோல நாங்களும் வந்து இத வச்சு மேல வரணும். அப்பா நல்ல பெரிய இடத்துல இருக்காங்க. அத வச்சு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கும் அது தெரியல ஆக்சுவலா. உண்மையாவே தெரியல. ம், ம். ஆனா யோசிக்கிறேன். சில இடங்கள்ல வருத்தமா தான் இருக்கு. பேசியிருக்கலாமோ, சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. சொல்லியிருக்கலாமோ! ஆமா. கண்டிப்பா அது ஆனா ஃபீல் பண்ணாமலாம் இல்ல. ம், ம், நிச்சயமாவே ம், நான் ம். அது ரொம்ப ஃபீல் பண்றேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அது எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு. ஓகே. நான் சொன்னது போல அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியல. ம். அப்பா மரித்த பிறகு சரி அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி நெறைய இடத்துல ஃபீல் பண்ணுவேன். ஓகே. ஃபீல் பண்ணி தான் கடந்து போறோம். ஓகே. ஆனா அ. இன்னொன்னு சொல்லணும்னா, அப்பா இருக்கும்பொழுதும் நாங்க இதெல்லாம் கேட்டிருந்தா அவர் அனுமதிச்சிருக்க மாட்டாரு. அண்ட் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஏன் சினிமா ஃபீல்ட்ல வரலன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்ப நீங்க ஆமா. சொன்னீங்க, அப்பா விடல அப்படின்னு. ஆனா ஆமா. இப்ப ஏதாவது வாய்ப்புகள் வருதா? உங்களுக்கான ஏதாவது அப்ரோச்சஸ் வருதா? நடிக்கிறதுக்கு? இல்ல. இப்போ எந்த வாய்ப்புகளும் வரல. ம். வந்தா தெரியல எனக்கு. ஏன்னா, அ. அது அப்பா இருக்கும்போது எங்கள வந்து அனுமதிக்கல. சினிமாக்கு பெண் பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லி அதுக்கு காரணம் நெறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு நிஜமாவே எங்க யாருக்குமே அந்த காரணம் தெரியாது. உங்களுக்கே தெரியாது. ஆமா. அ. அம்மாக்கும் தெரியாது. எங்க 3 பெண் பிள்ளைகள் நாங்க இருக்கோம். மொத்தம் நாங்க 4 பேரு. ஓகே. அண்ணா இறந்துட்டாங்க. ம். நாங்க 3 பெண் பிள்ளைகள். எங்களுக்கு இன்னைய வரைக்கும் தெரியாது. அவரு ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு? ஏன் சினிமாக்கு வரக்கூடாதுன்னு சொன்னி, அப்படிதான் எங்கள வளர்த்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ம். ஸோ ஒரு வாய்ப்பு வரும்போது அதுதான் நான் சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். கேட்கும்போது கூட அப்பா வந்து அது ஒத்துக்கல. வேண்டான்னு சொல்லிட்டாரு. அ. சரிங்களா? அதான் அப்படி நீ நடிக்க போறதா இருந்தா எனக்கு ஆமா. பாய்சன் பாட்டில் பாய்சன் ஆமா. குடுத்துட்டு நீ போ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த வாய்ப்பும் அதுக்கப்புறம் வரல. வந்தாலும் வந்து அப்பா விட்டுருக்க மாட்டாங்க இல்ல இப்ப சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நெறைய இப்போ இன்டர்வியூஸ்லாம் எனக்கு வரும்போது அது தெரியல. ஏன்னா, ம். என்னுடைய மனநிலை என்னங்கிறது எனக்கு நிஜமா அந்த வரும்பொழுது நமக்கு என்ன நிலை இருக்கு. நாளைக்குரியது இன்னைக்கு தெரியாதுல்ல. ம், ம், ம். இன்னைக்கு நான் யோசிக்கலாம். ஆனா, நாளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வருது, சினிமா வாய்ப்பு வருதுன்னா, அந்த நாளுக்குரிய மனநிலை எனக்கு தெரியாது. ஸோ, அதனால அத பத்தி நான் சொல்ல முடியாதுல்ல. ஓகே. இங்க இருந்து நடிச்சுட்டு வந்து ஏதாவது சொல்லுவாரா உங்ககிட்ட வந்து இப்படி போச்சு, அப்படி வந்துச்சு அப்படின்னுவாரா? இல்ல அப்பாக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. ரொம்ப கிடையாது. ஓகே. அப்பாவ பொறுத்தவரைக்கும்.
ஸோ அதனால அவர் ஏதாவது ஷேர் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் வீட்டில் தான் வந்து சொல்வார். நிறைய காரியங்கள். ஆமாம். அதனால் வந்து எந்த ஷூட்டிங் போனாலும் சரி, இல்லை வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ஸ் எது போனாலும் சரி, அதுக்குரிய காரியங்களை வந்து அப்பா பேசுவார். என்ன நடந்தது, எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறது. அதே போல் ஷூட்டிங் போனால் கூட யார் யாரோட இருந்தோம், நடித்தோம், யார் டைரக்டர், அந்த மாதிரி அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு. அப்பா டான்ஸ், அப்பாவுக்கு அந்த அளவுக்கு டான்ஸ் வராது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் போடுறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க நல்லா ஆடினீங்கன்னு சொன்னால் அதை கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்கம்மா நீங்கள் நல்லா. ஆமாம், அதெல்லாம் வந்து அவர் சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் நாங்கள் எங்களை தான் பேச விட மாட்டார் சினிமாவை குறித்து. எதை குறித்தும் எங்களை பேச விட மாட்டார். அப்பா வந்து ஆனால் ஷேர் பண்ணிக்குவாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. படத்துக்கு கூட கூட்டு போனது இல்லையா? படத்துக்கு அப்பாவே படம் பார்க்க மாட்டாங்க. அப்படியா? அப்பாவே சினிமா பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து அப்பா வந்து கடைசியா அவர் வந்து இதுல இருந்தாங்க, சென்சார் போர்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் படம் பார்த்தாங்க. அப்பா படம் பார்க்குறாங்கன்னா பழைய படங்கள் தான். மக்கள் திலகம் நடித்தது, நடிகர் திலகம் அவங்க நடித்த படங்கள், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ உள்ள படங்கள் அப்பா இருக்கிற காலங்கள் அந்த மாதிரி படம் பார்த்தது கிடையாது. எங்களையும் படத்துக்கு அனுப்ப மாட்டார். நாங்கள் ஃபேமிலியாக போவாங்களே? இல்லை, சினிமாவுக்கு போகிறோம்னு சொன்னாலே பயங்கர கோபம் வரும். நாங்களே அப்பாவுக்கு வந்து தெரியாமல் தான் போவோம் நிறைய சினிமாவுக்கு. மாட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது போயிட்டு மாட்டின அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் திட்டுவாங்க, பயங்கரமாக ரொம்ப திட்டுவாங்க. இப்போ அப்பா இதில் இருக்காங்க, ஒரு சினிமா டிக்கெட்டாவது எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அவ்வளோ சண்டை வரும் வீட்டுக்குள்ள. நான் படம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியூ ஷோ தான் அப்பாவுடையது. அது கூட அப்பா வர மாட்டாங்க, எங்களை மட்டும் தான் அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனால அப்பாவே படம் பார்க்க மாட்டாங்க. இல்லை, கொஞ்சம் வியர்டாக இருக்குல்லக்கா. இப்போ ஒரு நடிக்கிறவங்களுடைய பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக சக நடிகர்களுடைய பசங்க கூட பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கெட் டுகெதர் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. அண்ட் அது மாதிரிலாம் ஏதாவது போயிருக்கீங்களா? இப்போ சக நடிகர்களோட கிடையாது, எதுக்குமே போனது எதுக்குமே கிடையாது. எங்களுக்கு யாரையுமே தெரியாது. சினிமா உலகத்துல வந்து யாரையும் தெரியாது. அப்பா வந்து அவங்களுக்கும் சினிமா உலகத்துலயும் யாரையும், ஒரு சிலரை தவிர்த்து தான். எனக்கு மற்றபடி வேற யாருக்குமே வந்து எங்களையும் தெரியாது, எங்களுக்கும் யாரையும் தெரியாது. ஆமா. ஆனா எங்களை கேட்குறவங்க எல்லாம் அதை தான் கேட்கறது. உங்களுக்கு யார் யாரை தெரியும், இவங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா, அவங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா, இந்த ஷூட்டிங் போயிருக்கீங்களா, அந்த ஷூட்டிங் போயிருக்கீங்களான்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் போனது கிடையாது. ஆனால் இன்டர்வியூன்னு நானும் இப்போ தான் வரேன். ஒருவேளை அப்பா இருந்தாங்கன்னா அது அப்பாவுக்கு தான் வரும். ஆனால் எங்களை கேட்டிருந்தா அப்பா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாரு. இல்லை, இப்போ சக நடிகர்கள் அவர் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஏதாவது விருந்து வைக்கிறதோ அது மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் அப்பா அந்த மாதிரி யாரையும் கூட்டிட்டும் வர மாட்டாங்க. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு நீங்க பார்த்து வரீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்பா அது கூட எங்களுக்கு டைரக்டா சொன்னதில்லை, இவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருக்காரு. ஆமா, சொன்னதில்லை. ஆனால் ஒரு ஷேர் பண்ணுவாங்கல்ல அப்பா. அந்த ஷேர் பண்ணும்போது நானாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஜனகராஜ் அங்கிள் தான் வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு வந்து அப்படி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஜனகராஜ் அங்கிள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோ நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அது கூட அப்பா சொன்னதில்லை. நீங்களாவே நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் அப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்பா ஃப்ரீயாக இருக்காரு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங் இல்லாத டைமில் அவர் என்ன பண்ணுவார்? உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வேலையில் சமைப்பாங்க. குக் பண்ணுவார். நல்லா சமைப்பாங்க. அப்பாவுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா அதான் வேலை. ஏதாவது சமைப்பாங்க. முக்கியமாக சாம்பார் ரொம்ப நல்லா வைப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க, பட் சாம்பார் ரொம்ப நல்லா வைப்பாங்க. ஆனால் என்ன, அப்பா சமையல் கட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடமே அப்படியே மாறிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக செய்வாங்க, ரொம்ப சுத்தமாக செய்வாங்க. அம்மா இல்லை யாராவது ஏதாவது காய்கறிகள் கழுவி கொடுக்கணுன்னா கூட அவருக்கு அந்த திருப்தி வராது. அவங்க கழுவி அதை அவங்க 10 முறை கழுவி வச்சாதான் அப்படிங்கிறது. ஸோ அப்பாவுடைய ஃப்ரீ டைம் அதே போல் எல்லா நடிகர் போல் இந்த வெளியே போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஷூட்டிங்லனா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆமாம், வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியே போவாங்க. அது அரசியல் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சினிமா ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ராமா எதுவாக இருந்தாலும் வேலை இருந்தால் மட்டும்தான் வெளியே போவாங்க. மற்ற டைமில் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அவருடைய மற்ற நேரங்கள், வீட்டில் இருக்கிற நேரங்கள், சமைக்கிறது என்னைக்காவது ஒரு நாள், ஆனால் மற்ற நேரங்கள் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. முக்கியமாக அதிகமாக அப்பா படித்த புக் வந்து பைபிள். ஆமாம், அதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து படித்தது. திருவருட்பா, புறநானூறெல்லாம். ஆனால் ரொம்ப அதிகமாக கடைசி அவர் மரணம் வரைக்கும் அவர் படித்ததுங்கிறது பைபிள்.
அண்ட் இன்னொன்னு இப்போ நீங்க நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறீங்களே, அதுல வர கமெண்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, ஆமா. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமாடா எங்க அப்பா மேல இப்படிலாம் ஒரு பார்வையில இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கீங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். தப்பான கமெண்ட்ஸ் வந்திருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்ல இன்னைய வரைக்கும் நிஜமாவே நான் சொல்றேன், உண்மையாவே நீங்களும் போய் செக் பண்ணுங்க. பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவ் தான். ஆமா. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா, நான் எல்லாம். ஏன்னா வர எல்லா இன்டர்வியூவும் சரி, இல்ல அப்பாவ பத்தின எந்த விஷயங்கள் வந்தாலும், அவர பத்தி நிஜமா சொல்றேன், அவ்வளவுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ம். யாராவது ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் படிச்சேன். இவன் சிரிப்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தரே ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான். இவர் சிரிப்பு எனக்கு அதுவும் ஒரு மரியாதை இல்லாம, இவன் சிரிப்பு எனக்கு புரியுது. பிடிக்காது அப்படின்ட்டு வந்தது. அவரு யாருன்னு போய் பார்த்தா, அவரு வேற கட்சி. ஓ. ஸோ அந்த கட்சி இதுல தான் யாராவது வந்து ஒரு வேளை அப்பதான் நினைச்சேன், சரி ஓகே அதனால அவரு அப்பாவை பிடிக்காம போட்டிருந்திருக்கலாம். இது ஒன்று தான் நான் பார்த்தது இது வரைக்கும். மற்றபடி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்பாவுக்கு கிடையவே கிடையாது. அப்பாவுடைய ஊழியங்கள் எல்லாம் இப்போ கடவுள் கிருபையில நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பா போயிட்டு வந்த எல்லா திருச்சபைகளுக்கும் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். அப்போ போன அத்தனை பேருமே ஓடி உங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது சொல்றது தான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு அப்போ ஆச்சரியமா இருக்கும், ஒரு மனுஷர் எல்லாருக்குமே ஒரு நல்லவரா எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று அப்பாவை பற்றி தெரியாத விஷயம்னா, ரொம்ப தீர்க்க தரிசனம் அது நல்லா சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள். ஸோ அது தெரியல, சினிமா உலகத்தில் ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் ஊழியங்களில் எல்லாருக்குமே தெரியும். எதிர்காலத்தில் ஒருத்தருக்கு என்னென்ன அப்பாவே கூப்பிடுவாங்க சில சமயம், நான் பார்த்துருக்கேன். வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு சில காரியங்களை சொன்னார்னா அது அப்படியே நடந்துரும். நடந்திருக்கு, இதுதான் நடக்க போது வெளிப்படுத்திடுவாங்க. அப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா, ஒரு நபரை பார்க்கும்போது அப்பாவுக்கு என்ன தோணும்னு தெரியாது, உடனே கை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. கையை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வரம் அப்பாவுக்கு இருந்தது, தீர்க்க தரிசன வரம். இல்ல இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? லைக் அது நாங்க தான் கூடவே இருக்கோம்ல, நாங்க தான் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நாங்க பார்த்துருக்கோம்ல, நாங்க நிறைய பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டா நான் அப்பா ஊழியம் போன பாம்பேக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அதான் சொன்னாங்க, ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, அப்பா சொன்னாங்களாம் அவங்களுக்கு 10 வருஷமா குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை. அப்போ அப்பா சொன்னாங்களா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், கண்டிப்பா ஒரு குழந்தை நான் அடுத்த வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்போ அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நெய்பர்ஸ் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க, நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும், 10 வருஷம் கழிச்சு பிறக்குது, உனக்கு ஆண் குழந்தை தான். அப்போ அவர் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாராம். அப்போ அப்பா சொன்னாங்களா இல்லை பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா உனக்கு இது ஒன்று மட்டும் இல்லை, ரெண்டாவதும் ஒரு குழந்தை பிறக்கும், ரெண்டாவதும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு இருக்காங்க. நான் பாம்பே போகிறேன், அந்த பிரதர் வந்து அந்த 2 பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு என் முன்னாடி நிற்கிட்டு, இதுதான் உங்கள் அப்பா சொன்னது எங்களுக்கு, 2ம் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆண் குழந்தை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயம். இல்லை எல்லாமே எதிர்காலத்துக்குரியது எல்லாமே அப்பா அதிகம் என்ன சொல்லிடுவாங்க. இல்ல நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அப்பா கிட்ட நம்ம கை காட்டிட்டு அப்பா அது வீட்டுக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னு தெரியல. நாங்க நிறைய, ஏன்னா அப்பா சொல்றது எல்லாமே அப்படியே ஆச்சரியமா இருக்கும், அப்படியே நடக்கும். சில ஜோசியர்கள் சொல்றது கூட தவறிடுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அப்பா சொல்ற ஒரு விஷயம் கூட தவறாது, அப்படியே நடக்கும். அப்போ ஆசை தானே, அப்ப நம்மளுடைய எதிர்காலம் என்னன்னு காட்டுங்கன்ட்டு பார்க்க மாட்டாங்க, வீட்டுல உள்ளவங்க கேட்காதீங்கன்றுவாங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்லை. சினிமாக்கு மட்டும்தான் அவர் நகைச்சுவை நடிகர், ஆனா அவளுடைய சொந்த வாழ்க்கையில ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர், எல்லா தாளந்துகளும் எல்லாமே நிறைந்த ஒரு மனிதர், அன்பானவர், அந்த மாதிரி தான். சூப்பர்க்கா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அவருடைய இந்த சைடு வந்து தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, இப்போ எனக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.